Hey guys, this is another episode of What is Liquidity Void. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். ஒன்று லிக்விடிட்டி அண்ட் லிக்விடிட்டி பூல்ஸ். ஸோ இந்த ரெண்டு வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்காதீங்க, உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. ஓகே, ஸோ வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, லிக்விடிட்டி வாய்ட். லிக்விடிட்டி வாய்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஓகே, லிக்விடிட்டி வாய்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு நிறையா எஃப்இஜிஸ் இருக்கும். ஓகே, அந்த நிறையா எஃப்இஜிஸை வந்து நம்ம வந்து என்னென்னு மார்க் பண்ணியிருப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருப்போம். அந்த நடந்த இடத்துக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த எஃப்இஜிஸை ஃபுல்லாக மார்க் பண்ணுற பிடிஆர்ஏக்கு பேர் தான் லிக்விடிட்டி வாய்ட். ஓகே, லிக்விடிட்டி வாய்ட் எப்போ க்ரியேட் ஆகும்னா மோஸ்ட்டாக நியூஸ், அதாவது அப்புறமா நம்ம யாராச்சும் ட்ரம்ப் யாராவது பேசினாவோ, ஸோ பெரிய தலைவர்கள் பவுல் பேசினாவோ, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நியூஸ் வந்து என்ன பண்ணும், வயலேட் பண்ணும் மார்க்கெட்டை மோஸ்ட்டாக. ஓகே, ஸோ அதே மாதிரி 9:30 ஓப்பன்ஸ்லேயும் மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணும். இந்த இடத்துலலாம் என்ன ஆகும், லிக்விடிட்டி வாய்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த இம்பல்ஸான மூவில் வந்து என்ன ஆகணும்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரிஸ்லாம் கொடுக்கும் இந்த லிக்விடிட்டி வாய்டில். ஓகே, ஸோ இதில் ஒரு 3 வேரியேஷன் லிக்விடிட்டி வாய்ட் இருக்குது, அதை நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ லார்ஜர் இம்பேலன்ஸில் கிடைக்கிற 3 லிக்விடிட்டி வாய்ட். ஃபர்ஸ்ட் வால்யூம் கேப். வால்யூம் கேப் நம்ம மார்க் பண்ணும்போது விக் டு விக் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ வால்யூம் கேப் மார்க் பண்ணும்போது விக் டு விக் மார்க் பண்ணணும். தென் ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையையும் தேர்டு கேண்டிலோட லோவும், நடுவில் இருக்கிற கேண்டில் அதுக்கு வந்து கேப், அதாவது பாடி இருக்கணும். அந்த பாடி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கேப்பை தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்புன்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நீங்கள் வால்யூம் இம்பேலன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா, கீழே இருக்கிற கேண்டிலோட அதோட பாடியோட ஹை. ஓகே, கேண்டில் பாடியோட ஹை. ஓகே, கேண்டிலோட பாடியோட ஹையும் அண்ட் தென் வந்து செகண்ட் கேண்டிலோட பாடியோட லோலையும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 கான்செப்டுக்குள்ள வாய்ட்ஸ். ஓகே, இந்த வாய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சட்டைனாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஓகே, எதுக்கு இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு, எதுக்கு இவ்வளோ எஃப்இஜிஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆகி இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கு, புல்லிஷ் மூவ் தான் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் பர்டிகுலராக ஒரு எஃப்இஜிஸாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே இன்வாலிடேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்ன ப்ரோ இது, எந்த பர்டிகுலர் எஃப்இஜிஸை நம்ம வந்து பார்க்கணும், எந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம குழம்பு. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படி மார்க் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன பண்ணால் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடலாம், லிக்விடிட்டி வாய்ட் வரையும் மார்க் பண்ணிக்கலாம். மோர் தென் நீங்கள் இது வரையும் மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் மார்க் பண்ணது இவ்வளோ தான். ஸோ நீங்கள் மார்க் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இது வரையும் மார்க் பண்ணியிருக்கலாம். இதை நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. ஸோ இப்போ நான் விக் டு விக் மார்க் பண்ணியிருந்தேன்னா, இந்த இடத்துல கேப்போட விக் டு விக் மார்க் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு பேர் வந்து வால்யூம் கேப் ஆகிருக்கும். ஓகே, இதுவே நான் வந்து வால்யூமை ஃபுல்லாக வச்சுட்டு, அதாவது வால்யூம் இருக்கிற கேண்டிலோட ஃபுல்லாக மார்க் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு பேர் வந்து லிக்விடிட்டி வாய்டுன்னு பேர். ஓகேவா, ஸோ இந்த வாய்டு க்ரியேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா மார்க்கெட்டில் ரீபேலன்ஸ் நடக்கும். ஸோ ஒரு வாய்டு க்ரியேட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணும், கம்பல்சரி இங்கேருந்து டச் பண்ணிவிட்டு மோர் தென் எக்ஸ்டென்ஷனாக நெக்ஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து புஷ் பண்ணும். ஓகே, இப்போ இது பை சைடு லிக்விடிட்டி வாய்ட். ஸோ பை சைடில் இருக்கிறது என்ன பண்ணும், பைக்கு தான் புஷ் பண்ணும். பைக்கு சாதாரணமாக புஷ் பண்ணாது, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளோஸையும் வந்து கீழே கொண்டு வரும், ரீபேலன்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த ரீபேலன்ஸ்லேருந்து எக்ஸ்பான்ஷன் கொண்டு போகும். ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து லிக்விடிட்டியோட அதாவது லிக்விடிட்டி வால்யூம் கேப். இது வந்து ஓகேவா, லிக்விடிட்டி வால்யூம் கேப் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோம்னா, இது ஏன் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரோ நீங்கள் கேப்பை வந்து எப்படி மார்க் பண்ண சொன்னீங்க, விக்கில் இருந்து மார்க் பண்ண சொன்னீங்க, இதுக்கு ஏன் அப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நியூ வீக் ஓப்பன் கேப்பு, நியூ டே ஓப்பன் கேப்பு, ப்ரைஸோட நம்மளோட க்ளோசிங் ஓப்பன், அதாவது ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதும் அடுத்த ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற இடத்துலையும் தான் இதை மார்க் பண்ணுவோம். ஓகேவா, அந்த வீடியோவும் இருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது புரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வால்யூம் கேப் வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கும். இது ஏன் அப்படி ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கும்னா, இந்த வால்யூம் கேப் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு டேயில் கிடைக்கலாம், வீக்லியில் கிடைக்கலாம். ப்ரைஸ் இதை வந்து
ரொம்ப வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல பொட்டென்ஷியலான பை கொடுக்கும். ஓகேவா? எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பா இன்றைக்கி வந்து ஓப்பன் கேப் ஆக போகுது, இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து டவுன் ஆக போகுதுப்பா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ஓப்பன் கேப் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேப்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ப்ரைஸ் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிடும். அந்த ப்ரைஸ் ஜம்ப் ஆகிறதுனால ஆர்டர் வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கும். ப்ரைஸ் இன்ஸ்டண்ட்டாக மூவ் ஆனதுனால அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். ஓகேவா? அந்த ப்ரைஸ் அங்கே வந்து அக்குமுலேட் ஆகுதா இல்லை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி கீழே ஓடுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த லிக்விடிட்டி வாய்ட்லேருந்து என்ன கிடைக்க போகுது, எந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ட்ரிஸ்லாம் கிடைக்க போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சில மார்க்கெட் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு பர்ஃபெக்டான லிக்விடிட்டி வாய்ட்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மேஜராக இப்போ இங்கே வந்து ஒரு செல் சைட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே. இந்த மேஜராக நடக்கிற இந்த செல் சைட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ மார்க்கெட்டில் இந்த செல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம். ஓகே. இந்த மார்க் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ஒரு எஃப்இஜி, இது ஒரு எஃப்இஜின்னு மார்க் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ செகண்ட் எஃப்இஜி இந்த தேர்ட் மோஸ்ட் எஃப்இஜியில் வந்து பட்டுட்டு நான் மார்க்கெட் போயிடும். இது ஏன் வந்து மோஸ்ட்டாக இதை மார்க் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் தனித்தனியாக ஒரு எஃப்இஜியை மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு நல்லா 2 எஃப்இஜி இருக்கா, 3 எஃப்இஜி இருக்கா, அது பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கா, அதுக்கு பேர் வந்து லிக்விடிட்டி வாய்டுன்னு மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? லிக்விடிட்டி வாய்டுன்னு மார்க் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஜோன்ஸில் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு வந்து என்ட்ரி தரும். எப்படி? இந்த மாதிரி ஜோனில். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு இன்டர்மீடியேட் ரேஞ்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதில் நடக்கிற ஜோன்ஸை வந்து பர்டிகுலராக ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே இருக்கிற இந்த ஜோன் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, மேலே இருக்கிற இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ப்ரீமியம். ஓகே. ஸோ ப்ரீமியமில் பட்டுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டை செல் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்டில் பட்டுச்சுன்னா மார்க்கெட்டை நம்ம பை பண்ணுவோம். கரெக்ட்? ஸோ மார்க்கெட் இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ப்ரீமியம் ஜோனில் இருக்குது. ஸோ ப்ரீமியமில் இருக்கிற இங்கே இருக்கிற எஃப்இஜி வந்து தான் செல் சைட் புஷ் பண்ணும், கீழே இருக்கிற எஃப்இஜி வந்து செல் சைட் நம்மளுக்கு புஷ் பண்ணாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அதாவது மிஸ்அலைன்மெண்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எஃப்இஜிஸில் ஃபெயில் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸே இது தான். உங்களுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு தெரியுது, சம் அதர் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நமக்கு நியராக இருக்கிற எஃப்இஜிஸில் வந்து நம்ம செல் பார்க்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அதாவது இன்டர்மீடியேட் ரேஞ்சில் வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன் எடுத்துக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துலேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து லிக்விடிட்டி வாய்டு வரைஞ்சிக்கோங்க. அந்த லிக்விடிட்டி வாய்ட்லேருந்து எங்கே மார்க்கெட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஓகே. ஸோ அந்த மேலே அப்மோஸ்ட்டில் இருக்கிற எஃப்இஜியில் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த என்ட்ரியை கண்டுபிடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லோவர் டைம் ஃப்ரேம், ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு 5 மினிட் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போய் விடுங்க. ஸோ இந்த 5 மினிட் லோவர் டைம் ஃப்ரேம் போனோடனே உங்களுக்கு பார்க்க வேண்டிய ரிவர்சல் சைன் என்னென்ன, ஒரு சிஎஸ்டி இல்லைனா ஒரு எம்எஸ்எஸ். ஓகே. அதுக்கப்புறம் வர்ற ஒரு எஃப்இஜியாக ஐஎஃப்இஜியாக மார்க்கெட் வந்து பொட்டென்ஷியலாக வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு ஒரு ஐஎஃப்இஜியாக வச்சுருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐஎஃப்இஜியாக வச்சுருக்கு. இந்த பொட்டென்ஷியலாக உடச்ச இடத்துலேருந்து நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூடயும் அப்மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கிற எஃப்இஜியில் கூட மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, திருப்பி என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகே. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ட்ரி போடுறீங்க, மேலே எஸ்எல் வைக்கிறீங்க. ஏன்னா வால்யூம் வந்து உங்களுக்கு இதுவரையும் வர்றதுக்கு ரீபேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் உங்களோட எஸ்எல் எப்போவுமே இங்கே இதுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகே. ஏன்னா இதுதான் எஃப்இஜியோட ஹை. ஓகே. நீங்கள் இதுவரையும் வச்சுருக்கலாம். ஸோ நியராக இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஓகே. ஸோ இங்கே லிக்விடிட்டி என்ன பண்ணுச்சு, ஹண்ட் பண்ணிச்சு, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக வந்து அதோட ஆர்டரை வந்து ஃப்ளோ பண்ணி கீழே வரையும் தள்ளிச்சு. ஸோ நவ் தட் இந்த லிக்விடிட்டி வாய்டு வந்து மோஸ்ட்டாக வந்து ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் கிடையாது, ஒரு கண்டினியூஷன் ஃப்ளோவில் நடக்கிற ஒரு கான்செப்டை ப்ரைஸ் அதுக்கு ரீபேலன்ஸ் கொடுத்து புஷ் பண்ணு தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது மோஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், பயாஸ்க்கு நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பயாஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு லிக்விடிட்டி வாய்ட் க்ரியேட் பண்ணிடும், ரொம்ப பெரிய பொட்டன்ஷியல் செல் சைடாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும். அந்த செல் சைட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி நம்மளுக்கு ரீபேலன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுதா, கரெக்டாக பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துலேருந்து இப்போ இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வாய்ட் கொடுத்துருக்கு. ஓகே. இந்த லிக்விடிட்டி வாய்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் இது வரையும் கலெக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்பேன். இந்த கலெக்ட் ஆன மார்க்கெட் வந்து கீழே ஒரு சிஎஸ்டி வைக்கிதான்னு பார்ப்பேன். மார்க்கெட் சிஎஸ்டி வச்சுச்சு, ரீசன்ட் மோஸ்ட் கேண்டிலில் வந்து மார்க்கெட் ஒரு எஃப்இஜி கொடுத்துருக்கு. எஃப்இஜி கொடுத்துச்சுன்னா நியரஸ்ட்டு செல் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்கும், மார்க்கெட் அங்கே ஆன் பண்ணும்.
ஸோ 1 ஹவர் பிடிஆர் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி பயாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செல்லுக்கு போகுதா, மார்க்கெட் பைக்கு போகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லோவர் டைம் ஃப்ரேம் அனலைஸோட அதாவது லிக்விடிட்டி வாய்ட்ஸை வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து பயாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, லிக்விடிட்டி வாய்ட் ஜஸ்ட்டாக ஒரு எப்படி பார்க்கணுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ட்ரேட்லாம் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்னு தான் ஒரு மாடல் சொன்னேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வர்ற வீடியோ வந்து ERN அண்டு IRL. ஸோ அந்த ரேஞ்ச் லிக்விடிட்டியில் தான் உங்களுக்கு இன்னும் லிக்விடிட்டிஸை வந்து எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு புரியும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.